உக்ரைன்ல நடக்கிற போருக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷனுக்கும் என்னங்க சம்பந்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பார்க்க போனா ரெண்டுக்கும் நடுவுல ஆயிரக்கணக்கான மைல் தூரம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது கூட்டணி இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் ஒன்னா இணைக்குது. அது என்னன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். அப்போ உக்ரைன் போர் வேற, மிடில் ஈஸ்ட் பிரச்சனை வேற. இது ரெண்டுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? எப்படி இந்த ரெண்டு முற்றிலும் வேற வேற மோதல்களும் ஒன்னோட ஒன்னு சேர முடியும்? பதில்: யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது பாதுகாப்பு ஒப்பந்தத்துல இருக்கு. இந்த ஒப்பந்தம் தான் உலகத்தோட இந்த ரெண்டு முக்கிய மோதல்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு புள்ளியா இருக்கு. சரி வாங்க, இந்த ஒரு வித்தியாசமான கூட்டணியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். இது எப்படி உருவாச்சு? மார்ச் 27ஆம் தேதி யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஒரு ஷாக்கிங்கான அறிவிப்பை வெளியிடுறாரு. சவுதி அரேபியாவோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டாச்சுன்னு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சவுதி தரப்புல இருந்து இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. இதுவே இந்த ஒப்பந்தத்தை சுத்தி ஒரு மர்மத்தை உருவாக்குது. ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டு பேருக்குமே லாபம் தரும்னு. ஏன்னா உக்ரைனுக்கு இது வெறும் ராணுவ உதவி மட்டும் இல்ல, போரால் பாதிக்கப்பட்ட அவங்க பொருளாதாரத்தை திரும்பவும் கட்டி எழுப்ப டெக்னாலஜியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பாருங்க, இந்த ஒப்பந்தம் வெறும் ரெண்டு நாடுகளுக்கு இடையில மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய விஷயத்தோட அறிகுறி. அதாவது ரெண்டு பெரிய உலகப் போர்கள் ஒன்னா இணைய போதுங்கிறதுக்கான அறிகுறி. இந்த புது குளோபல் அலைன்மெண்ட்டை நம்ம ஈஸியா புரிஞ்சிக்க ரெண்டு டீமா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் ரெட் டீம், இன்னொரு பக்கம் ப்ளூ டீம். இந்த டேபிள்ல பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை கிடைக்குது. ரெட் டீம்ல ரஷ்யா அட்டாக்கர் ரோல்ல இருக்கு, ஈரான் டிஃபெண்டர் ரோல்ல இருக்கு. அதாவது தன் நட்பு நாடுகளை பாதுகாக்கிற மாதிரி. அதே இன்னொரு பக்கம் ப்ளூ டீம்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக்கர்ஸா பார்க்கப்படுறாங்க, உக்ரைன் தன்னை தற்காத்துக்கிறதா பார்க்கப்படுது. இதுதாங்க இந்த புது குளோபல் அலைன்மெண்டோட அடிப்படை. இந்த நிலைமைய அழகா ஒரு ஓமையோட சொல்லலாம். ரெண்டு தனித்தனி தண்ணி குமிழிகள் பக்கத்துல வரும்போது டக்குன்னு ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய குமிழியா மாறும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரெண்டு போர்களும் ஒரு பெரிய குளோபல் போரா உருவெடுத்துட்டு வருது. சரி, இப்போ உக்ரைனையும் சவுதி அரேபியாவையும் டெக்னாலஜி ரீதியா கனெக்ட் பண்ற அந்த முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். அதுதான் ட்ரோன் போர் முறை. இந்த ஒப்பந்தத்தோட மையமே இந்த இன்டர்செப்டர் ட்ரோன்ஸ் தான். சிம்பிளா சொல்லணும்னா, எதிரி ட்ரோன்களை வானத்திலே தேடி பிடிச்ச அழிக்கிற ட்ரோன்கள். இந்த டெக்னாலஜில உக்ரைன் ஒரு பெரிய பிளேயரா வளர்ந்திருக்கு. உக்ரைனுக்கு இந்த எக்ஸ்பர்டீஸ் ஒரே நாள்ல வந்துடல. அவங்க சந்திச்ச பயங்கரமான தாக்குதல்கள் தான் அவங்கள இதுல கில்லாடியா மாத்திருக்கு. அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல வர நம்பர்ஸை பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரே ஒரு குளிர்காலத்துல மட்டும் ரஷ்யா உக்ரைன் மேல 19,000க்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவியிருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் தாக்குதல். இதை சமாளிச்ச அனுபவம் தான் அவங்களோட பெரிய பலம். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ரஷ்யா கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்களை, அதாவது 948 ட்ரோன்களை ஏவி ஒரு பெரிய தாக்குதலை நடத்துச்சு. இந்த மாதிரி தொடர் தாக்குதல்கள் தான் உக்ரைனை ட்ரோன் எதிர்ப்பு டெக்னாலஜில ஒரு முன்னோடியா மாத்திருக்கு. இந்த போர்க்கள அனுபவத்தோட விளைவு என்ன தெரியுமா? இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே உக்ரைன் தன்னோட 201 ட்ரோன் எதிர்ப்பு நிபுணர்களை மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க அவங்க ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க சவுதி அரேபியாவுக்கும் அவங்க நட்பு நாடுகளுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. உக்ரைனோட இந்த அனுபவம் இப்போ சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. ஏன்னா பிப்ரவரி 28ல இருந்து ஈரான் கிட்ட இருந்து தொடர்ச்சியா ட்ரோன் மிசைல் தாக்குதல்களை சந்திச்சுட்டு வராங்க. இந்த தாக்குதல்கள்ல கல்ஃப் நாடுகள்ல அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்திருக்காங்க. சரி, இந்த ஒப்பந்தம் எப்படி உக்ரைனுக்கு ஒரு கேம் சேஞ்சரா அமைய போகுது? இது உலக அதிகார சமநிலையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா, இந்த புது கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி உக்ரைனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவங்க கைவிடப்பட்ட நிலையில இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பா கிட்ட இருந்து வர்ற ஆதரவு குறைஞ்சுக்கிட்டே போச்சு. உலக அளவுல பாதுகாப்பு ஆயுதங்களுக்கு பெரிய தட்டுப்பாடு உருவாச்சு. இதுக்கு மேல ரஷ்யா ஏறிட்டு இருந்த ஆயில் விலையால பயங்கரமா லாபம் பார்த்துச்சு. ஒரு நாளைக்கு $150 மில்லியன் மேல எக்ஸ்ட்ரா வருமானம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சவுதி அரேபியாவோட இந்த ஒப்பந்தம் ஒரு புது உயிர்நாடி மாதிரி வந்திருக்கு. இது உக்ரைன போர்க்களத்துல தொடர்ந்து நிலைச்சு நிக்க வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த புது கூட்டணி அமைதி பேச்சுவார்த்தைகளை எப்படி பாதிக்கும்? இது ஒரு சிக்கலான கேள்வி. அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த புது ஒப்பந்தம் அமைதியை கொண்டு வருமா, இல்ல போரை இன்னும் அதிகப்படுத்துமா? இதுல ஒரு முரண்பாடான விஷயம் இருக்கு. இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு ஒரு லைஃப்லைன் தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியான சப்போர்ட் அவங்கள பேச்சுவார்த்தைக்கு வராம தொடர்ந்து சண்டை போட தூண்டலாம். இதனால ஒரு அமைதியான தீர்வை எட்டுறது இன்னும் கஷ்டமாகலாம். இறுதியா இந்த ஒரு பெரிய கேள்வியோட இந்த பகுதியை முடிப்போம். உலகத்தோட வெவ்வேறு மூலைகளில் நடக்கிற இந்த மோதல்கள் எல்லாம் ஒன்னா சேர்றத பார்க்கும்போது நாம ஒரு புது உலகப் போரோட ஆரம்பத்துல நிக்கிறோமா? இதுக்கு பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.
இந்த உக்ரைன் சவுதி கூட்டணி மாதிரி உலக அரசியலையே மாத்தக்கூடிய விஷயங்களை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.